எழிலரசி அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். பட்டிமண்டபங்களினுடைய தரம் இன்றைக்கு குறைந்து விட்டது என்று சில பேர் விமர்சித்து வருகிறார்கள். அதற்கு பேச்சாளர்கள் மட்டும் காரணமில்லை, சபையோரும் தான் காரணம். ஆழ்ந்த விஷயத்தை பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது அதை கைதட்டி ஆரவாரித்து நீங்கள் ரசிப்பீர்களானால் பேச்சாளர்களும் ஆழ்ந்த விஷயத்தை பேசுவார்கள். அப்படி இல்லாமல் வெறும் விளையாட்டு கதைகளுக்குத்தான் கைதட்டுவோம் என்று நீங்கள் எல்லாம் முடிவு செய்துவிட்டால் பேச்சாளர்களும் அதைத்தான் பேசுவார்கள். ஆகவே காரைக்குடி பட்டிமண்டபத்தை ஆரம்பித்து வைத்த காரைக்குடி கம்பன் விழா எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் பேச்சாளர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதை அழகாக கற்றுத்தருகிறீர்கள் என்று சொல்லி சகோதரியினுடைய பேச்சை நீங்கள் ரசித்து கேட்டதை இட்டு மகிழ்கிறேன். நீருள எனினுள மீனும் நீளமும் என்ற அந்த பாடலுக்கு இந்த மீனும் நீளமும் என்பதை லட்சுமணனுக்கும் சீதைக்குமான உவமைகளாக கொண்டு பல பேர் நயம் சொல்வதை கேட்டிருக்கிறேன். நீருக்கு ராமனை உவமையாக கொண்டு அவர்கள் செய்த அந்த நயப்பான செய்தி இன்றைக்குத்தான் நான் கேட்டேன். முடிவுரையிலே அது பற்றி சந்தர்ப்பம் இருந்தால் சொல்வேன் என்று சொல்லி அடுத்ததாக சுக்ரீவன் மூலமே யதார்த்த மானுடத்தை கம்பன் பெரிதும் வெளிப்படுத்துகிறான் என்ற அணியிலே பேசுவதற்காக என் அன்பு சகோதரர் தாமல் சரவணன் அவர்கள் பேச வருகிறார். இன்றைய இளைய பேச்சாளர்களுக்குள்ளே நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பேச்சாளன் இவர். ஆழமாக கற்று ஆழமாக சிந்தித்து தக்க அறிவோடு பேசுகிற அவருடைய பேச்சை பல இடங்களிலே கேட்டு நான் ரசித்திருக்கிறேன். இன்றைக்கும் அவர் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க வேண்டுமோ என்னவோ தெரியவில்லை. யதார்த்த மானுடம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். பேச்சாளர்கள் மானுடத்துக்கும் யதார்த்த மானுடத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னீர்களேயானால் தீர்ப்புரைக்க எனக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதை மட்டும் மனதிலே கொண்டு உங்கள் பேச்சை ஆரம்பியுங்கள். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. பேரன்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அறிவு சார்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் கம்பனை சுவைக்க திரளாக வந்து அமர்ந்திருக்கிற கம்பன் சுவைஞர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். முன்னொரு காலம் ராமனினுடைய அடிப்பொடி சாபத்தில் இருந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தது. பின்னொரு காலம் கணேசனார் என்கிற கம்பன் அடிப்பொடி ராமாயணத்தை சூழ்ந்த சாபத்தை நீக்கி இருளகற்றியது. அந்த இருளகற்றிய அற்புதமான திவ்ய தலம் என்கிற பெருமையை காரைக்குடி பெற்றிருக்கிறது என்பதும் அந்த காரைக்குடியில் நடக்கிற வரலாற்று சிறப்பு மிகுந்த பல மேடைகளை கண்ட காரைக்குடியில் இந்த மேடையில் அடியே நிற்பதிலும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவுடைய கேள்வியோடு தொடங்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எழிலரசி அக்கா அவர்கள் பேசிவிட்டு போனார். அவர் ஒரு நியாயமான வாதம் வச்சார். சுக்ரீவன் குரங்கு, கும்பகர்ணன் அரக்கன். அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் இலக்குவன் தான் மனுஷன். எனக்கு தெரிஞ்சு எந்த மனுஷன் 14 வருஷம் தூங்காமையே உட்கார்ந்து நிற்பான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலே இலக்குவனே மனுஷன் சொல்ல முடியாது. அவனே ஆதிசேடனுங்கிற பாம்பு வகையறாங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அப்படி தலைப்பே 3 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐயா கேட்டார், மனிதன் என்றால் என்ன, யதார்த்த மனிதன் என்றால் என்ன? சொல்லப்போனால் இந்த தலைப்பு கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நான் தலைப்பை பற்றி யோசிச்சனோ இல்லையோ இந்த தலைப்பை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க சொன்னது தான், மகாகவி பாரதி கம்பனுக்கு ஒரு ஒரு அடைவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்போ இன்றைக்கி பத்திரிக்கை எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அடைவு வந்துடுது. சொல்லின் செல்வர், நாவித்தகர்,
நாக்கு நர்த்தகி, ஏதோ ஒரு கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா விஜய் டிவி புகழ், சன் டிவி புகழ்னு சொல்லி பேர் போடுற வழக்கம் வந்துருச்சு இப்போலாம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு முறை சன் டிவியில் வந்துட்டா சன் டிவி புகழ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சன் நியூஸில் கூட தான் திருடிட்டு 10 முறை அரெஸ்ட் ஆகி வருவான். சன் நியூஸ் புகழ் திருடன்னு போட்டுக்க முடியுமா? வேணும்னா விஜய் டிவி பிரபலம்னு போட்டுக்கலாம். ஏன்னா பிரபலம் வரும் போகும், புகழ் என்பது அவர்கள் செய்கையால் ஒரு முறை வந்தால் திரும்பி போகாதது. ஒரு அடைவு இருக்குல்ல, என்ன பேர் கொடுக்கணும்? பாரதி கம்பனுக்கு ஒரு அடைவு கொடுக்கணும்னு யோசிச்சு 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 என்ன தெரியுமா கொடுத்தாரு? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும். என்ன அடைவு தெரியுங்களா? கம்பனை மனுஷன் சொல்லுகிறார், அவ்வளவுதான். ஏன் அவன் மனுஷன் தானே, அவரை மனுஷன் சொல்றது என்ன பெரிய பெருமை வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு அடுத்த ஒரு கேள்வி வந்தது பாரதி கிட்ட. ஆமா, இவர் கம்பனியே மனுஷன்னார்னா அப்ப என்ன நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு? பாரதி ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார் சுயசரிதையில, உலகம் எனும் ஒரு பெரும் கனவு, அதிலே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக மானிட பூச்சிகள் நம்மளெல்லாம் சொல்லிட்டார். நம்மளெல்லாம் கொண்டு வந்து எதில் வச்சுக்கிறாருன்னா மனுஷ வகையறாலே இல்லை, நம்மலாம் அண்டர் தி இன்செக்ட்ஸ்குள்ள வச்சுக்கிறார். அவ்வளவுதான் நம்மளை வச்சிருக்காரு. அதை மீறி இன்னும் நிறைய இடம் இருக்காங்களான்னு கேட்டா, மனுஷன் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டா பாரதி கொஞ்சம் நிமிர்ந்து சொல்றார். சொல்லுவேன், மனுஷன் யாரை சொல்லுவீங்க? பல கிழங்கதைகள் பேசி சொத்து போகும் வேடிக்கை மனிதர்களை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மனுஷனுக்கு முன்னாடி வேடிக்கைன்னு போட்டு சொல்றார். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இதெல்லாம் செய்யறவன் வேடிக்கை மனுஷன்ட்டார். பாரதி கிட்ட யதார்த்த மனுஷனுக்கு மனுஷன் சொல்றதே பெரிய விஷயம். பாரதி அதுதான் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும். சார் நான் ஒன்று சொல்லவா, நம்மெல்லாம் மனுஷன்னு பேர் எடுக்கிறதே உண்மையிலே பெரிய விஷயம். வள்ளலார் ஒரு கோயிலுக்கு போனார். அங்கே ஒரு நிர்வாண துறவி இருப்பார். அவருடைய வேலை என்னன்னா, யார் வந்தாலும் துபார் நாய் போகுது, துபார் நரி போகுது, துபார் கழுத போகுதுன்னு அவங்கள சொல்லுவார். வள்ளலார் போகும்போது அணுக்கு தொண்டர்கள் போகாதீங்க, அங்கே ஒரு நிர்வாண துறவி இருக்காரு, அவர் இப்படி ரொம்ப பேசுவார். வள்ளலார் சிரிச்சுக்கிட்டே போனார். வள்ளலார் போன உடனே அவன் வேகமாக துணி எடுத்து தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னார் அந்த நிர்வாண துறவி. நீங்க யோசிங்க, மனிதன் என்கிற அடைமொழி நமக்கானதே அல்ல. அது கம்பனை போன்றும் வள்ளலாரை போன்றும் பெரிய ஆட்களுக்கு தான் அது சொந்தம். அப்ப நமக்கெல்லாம் என்ன வார்த்தை சொந்தம் என்றால் அதுதான் இன்றைய தலைப்பு, யதார்த்த மனிதர்கள். அது என்ன யதார்த்த மனிதர்கள்? பதார்த்தம் தெரியும், அது என்ன யதார்த்தம்? ஒரு வடச்சொல் யத் அர்த்த என்று இணைந்த ஒரு சொல், 2 சொற்களின் கூட்டமைப்பு. இதுக்கு என்ன பொருள்னு தமிழ்ல ரொம்ப எளிமையா போனீங்கன்னா, எழுத்தாளர் ஜெயகாந்தன் போகிற போக்குல ரொம்ப அழகா சொல்றார். சில படம் பார்த்துட்டு வந்தா நம்ம சொல்லுவோம், அந்த அந்த ஹீரோ ரொம்ப யதார்த்தமா நடிச்சுக்கிறார் அப்படின்னா என்ன. ஜெயமோகன் சொல்றார், பொதுவா சினிமாலலாம் ஒரு ஹீரோ முன்னாடி 50 பேர் வந்து நிற்பான், 50 பேரை ஒரே ஒரு ஹீரோ அடிப்பார். 60 பேர் லாரியில் வந்து இறங்குவான், ஒரே ஒரு ஹீரோ நின்று 60 பேர் அடிப்பார். ஆனால் சில படங்களில் ஒரு ஹீரோ முன்னாடி ஒருத்தன் தான் வந்து நிற்பான். அந்த ஒருத்தங்கிட்டே அடி வாங்கி உருண்டு பிறண்டு ரத்தம் வந்து நிற்பான். ஏன்னா இதுதான் சாதாரணமாக ஒரு மனிதன் சண்டை போடுவது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்னா, இவன் யதார்த்தமான ஹீரோங்கிறோம். அப்போ எது யதார்த்தம் என்றால் ஜெயமோகன் சொல்லுகிறான், உள்ளது உள்ளபடியே எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் யதார்த்த மனிதன் என்று சொல்லுகிறான். உள்ளது உள்ளபடினா என்ன தெரியுமா? 14 வருஷம் தூங்காமல் கட்டிய மனைவியை பற்றி கூட நினைத்து பார்க்காமல் ராமனோடவே போவது யதார்த்தம் இல்லை. எது தெரியுமா யதார்த்தம்? தப்பு செய்யணும், குடிக்கணும், குடிச்சிட்டு போதையில படுக்கணும், படுத்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே குடிக்க கூடாதுன்னு தன்னை திருத்தி கொண்டு மீண்டும் நல்ல வாழ்க்கைக்கு வாழணும். அதுதான் யதார்த்த மானுடம். எவன் யதார்த்த மனுஷன்னா கோபப்படுவான், சண்டை போடுவான், அழுவான், ஏமாற்றம் அடைஞ்சிருவான், தப்பு பண்ணுவான், திருந்துவான், நல்லவனா வாழணும்னு முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் யார் செய்கிறார்களோ அதுதான் யதார்த்த மானுடம் என்றால் இந்த 3 பேரில் அப்படி ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கிறது, அதுதான் சுக்ரீவன். பாருங்க, உயிருக்கு பயந்துன்னு போய் உட்கார்ந்து இருக்கிறான், பொண்டாட்டியை கூட காப்பாற்ற போக முடியல. ஏன்? வெளியே மலையை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டி போதல் இவன் முதல்ல போயிடுவான், உயிர் மேல பயம். ராமன் ஒரு அடைக்கலம் வந்த பிறகு அவனோடு சேர்ந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான், அண்ணனை தான் கொல்லணும்னு போறான்.
ஆனால் அதே அண்ணன் சொத்து விழுந்த விட்ட பார்த்த உடனே மார்பிலை அடித்து கொண்டு மண்ணிலே விழுந்து சுக்ரீவன் அழுகிறான் என்றால் எது யதார்த்த மனுஷன் தெரியுமா? தனக்கு ஒருத்தன் தவறு செஞ்சது அண்ணன் போது கோபப்படுவதும், அதே அண்ணன் மார்பிலே வில் வாங்கி அம்பு வாங்கி வீழ்ந்த போது அண்ணா போயிட்டேன்னு அழுவதும் தான் யதார்த்தம் என்றால் அந்த யதார்த்த மானுடன் தான் சுக்ரீவன். அவன் அதை போகிற இடங்களில் எல்லாம் பிரதிபலிக்கிறான் என்று சொல்லுகிறோம். சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். யதார்த்த மானுடத்தினுடைய மிகப்பெரிய குணம் எது தெரியுமா? அவன் பலவீனமானவன். அது எதுக்கு ரொம்ப பலவீனமானவன் தெரியுமா? அன்புக்கு ரொம்ப பலவீனமானவன். இவங்க சொன்னாங்கல்ல கூட்டணின்னு, ஒருவேளை மத்தியானத்துக்கு நியூஸ் பார்த்துட்டு அந்த பரபரப்போட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது 6 பேர் கொண்ட கூட்டணி இல்லை. கூட்டணிக்காக சுக்ரீவன் போய் சேரல. அது இந்த மன்றத்துக்கு நான் சொல்லணும். ராமனோடு சேர்ந்தா ராம எனக்கு ஆட்சி கொடுத்தா என் மனைவியை மீட்டு கொடுப்பான், அதனால நான் ராமனோட சேர்ந்துக்கிறேன்னு சுக்ரீவன் ஒருபோதும் சேரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? ராமன் வந்து உட்கார்ந்து மலையில சாப்பிடுற வரைக்கும் தன் மனைவியை அண்ணன் கவர்ந்து கொண்டு போனான் என்கிற உண்மையை கூட சொல்லாமல் மௌனமாக இருந்தவன் சுக்ரீவன். ராமன் கேட்கிறான், பரிமாறணும்னா பொண்டாட்டி தானே பரிமாறணும், எங்க காணோம்னு கேட்கும்போது சுக்ரீவன் தலைகுனிந்து இருக்கிறான். அனுமன் பேசுகிறான், இவள் மனைவியை வாலி கவர்ந்து கொண்டு போய்விட்டான். இப்ப ராமன் பார்க்கறான் ஒரே வேவ்லென்த், ஏன்னா அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான்ல. இப்ப ராமன் சொல்றான், என் மனைவியை இழந்த நான் இருப்பதை போல நீயும் இருக்கிறாய் என்றால் உன் மனைவியை மீட்டு கொடுத்து விட்டுத்தான் என் மனைவியை நான் தேடப் போவேன் என்று ராமன் சொல்லுகிறான். அப்போ இங்க எங்கேயும் இந்த கூட்டணி 2 நிமிஷம் பழி வாங்குவதற்கான கூட்டணி அதெல்லாம் இல்லை. இதை எங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னா, சுக்ரீவனே பேசுகிறான். என்னன்னு, சீதையுடைய நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இந்த பாருங்க கீழே கிடச்சிது சீதையோட நகையா இது. ராம அதை திறந்து பார்க்குறான். மேகலையை பார்க்கும்போது சீதையினுடைய அந்த உடம்பு, ஆரத்தை பார்க்கும்போது கழுத்துன்னு சீதையே தெரியுத உடனே அழ ஆரம்பிச்சிடுறான். யதார்த்த மனுஷன் யார் தெரியுமா? அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஆனால் அவன் பக்கத்தில் எவனா ஒருத்த ஓன் அழுதான்னா அவன் கஷ்டத்தை மறந்து அவன் கையை பிடிச்சிட்டு விட்றான், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறவன் தான் யதார்த்த மனிதன். சுக்ரீவன் சொல்கிறான், இப்போ அவனை பற்றி மறந்துட்டான். என்னுடைய சிறு குறை முடித்தல் ஈண்டு ஓரி, என் பொண்டாட்டி கூட்டு போனதா சின்ன பிரச்சனை, அது விட்டுரு. எது அவர் பொண்டாட்டி போனதெல்லாம் சின்ன பிரச்சனையா? என்னுடைய சிறு குறை முடித்தல் ஈண்டு ஒருகி பின்னுடை தாயினுமாக போதுரும் மின் இடை சாணகியை மீட்டு மீள்துமால் பொன்னுடை சிலையினாய் விரைந்து போய். இப்போ உடனே போய் சீதையை பிடிச்சிட்டு வந்து காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் என் முன்னாடி பற்றி பார்த்துக்கலாம்னு ஒருத்தன் பேசுறான்னா, தன் துன்பத்திலும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிற யதார்த்த மானிடத்தை சுக்ரீவன் தான் வெளிப்படுத்துகிறான் என்பதை இந்த மேடையில் சொல்லி நிறைவாக ஒரு கருத்து. அவங்க குரங்குன்னு சொன்னாங்க, அடுத்த வரவங்களும் அதை சொல்லுவாங்க. அப்புறம் நான் எங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருந்தேன், பர்வீன் அம்மாவோட. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்படியும் அமைப்பின்படி அவங்க முதல்ல பேசி அப்புறம் நான் பேசியிருக்கணும். இது ஒரு யதார்த்தம், நாங்கள் முதல்ல பேசி அவங்க 2வது ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கம்பன் ஒரு யதார்த்த மானுடத்தை காட்டுகிறான் என்றால் அவனை இந்த சமூகம் பின்பற்றுவது போல இருக்கணும். ஒரு குடிகாரனையா யதார்த்த மானுடனாக நாம் காட்ட முடியும் என்று அவர் என்னுடன் பேசிய போது எனக்கு ஒன்று தோன்றியது. கம்பன் ஒருபோதும் குடிகார சுக்ரீவனை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பாத்திரத்தை படைக்கவில்லை. நான் இன்னும் சொல்லுகிறேன், இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது மனிதன் எதிலே இருந்து தோன்றினான் என்று கேட்டால், இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது மனிதன் எதில் இருந்து தோன்றினான் என்றால் குரங்கிலே இருந்து தோன்றினான் என்று சொல்கிறது. நான் இன்னும் சொல்லுகிறேன், அப்படி எந்த குரங்கிலே இருந்து ஒருவேளை மனிதன் பரிணமித்திருக்கலாம் என்று கேட்டால் அந்த குரங்கின் பெயர் சுக்ரீவன். அது எங்க தெரியுமா சொல்றேன், இதோட முடிச்சுக்கிறேன். அண்ணனோட போய் சண்டை போட போகும்போது லக்ஷ்மணன் சொல்றான், ஏன்னா சொந்த அண்ணனையே சாவடிக்க நம்மளை கூட்டு வந்திருக்கிறானே, இவனை நம்பிதான் நம்ம சீதையை தேடணுமான்னப்ப ராமன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இப்பித்த ஆய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? இது ஒரு அனிமல், இதை பத்தி நீ ஏன் பேசிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் ஒழுக்கம் இருக்க என்ன? ராமன் சொல்லுகிறான், இப்பித்த ஆய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயின் வயிற்றில் பின் பிறந்தாரெல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டோ? பரதன் மாதிரி வந்துட முடியுமா எல்லாரும் அப்படின்னு சொன்ன அதே ராமன் பின்னாளிலே மீண்டு வந்து சுக்ரீவன் மன்னிப்பு கேட்கிறான், நான் குடிச்சிட்டு மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு. அப்ப இவன் சொல்றான், யாரு? சுக்ரீவன் சொல்லுகிறான், மன்னவா நின் பணி மறுத்து வைகி என் புல் நிலை குரங்கு இயல் புக்கினேன், நான் ஒரு அனிமல் மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இப்போ ராமன் சொல்கிறான், அதுக்கு என்ன பதில்? தருவினைத்து ஆகையின் தாழ்விற்கு ஆகுமோ பரதன் நீ இணையன என்று சொன்னான். ஏய், உன்னை யாரு குரங்குன்னு சொன்னது? நீ என் தம்பி பரதனுக்கு ஈக்குவல் தான் சொன்னான்.
எந்த ராமன் இது குரங்கு பரதனுக்கு ஈடாகுமோ என்று சொன்ன அதே ராமனை நீ குரங்கு அல்ல, என் பரதனுக்கு ஈடு என்று சொல்ல வைத்து குரங்கிலே இருந்து முதல் யதார்த்த மனிதன் பரிணமித்தான் என்றாலே அது சுக்ரீவன் தான் என்பதை ராமனே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, அறிமுகத்திலே நான் சொன்ன செய்தியை சரவணன் அவர்கள் மேடையிலே நிரூபித்து போயிருக்கிறார். யதார்த்த மானுடன் யார் என்ற என்னுடைய கேள்விக்கு அவர் தந்த விடை மகிழ்ச்சி தருகிற விடையாக இருக்கிறது. பேச வரப்போகிற மற்ற அணி தலைவர்களும் இந்த யதார்த்த மானுடன் என்பதற்கான இலக்கணத்தை சரவணன் சொன்ன இலக்கணமாகவே ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது வேறு வரைவிலக்கணங்கள் சொல்லப் போகிறார்களா என்று கேட்க ஆசையாக இருக்கிறேன். இனி அடுத்ததாக கும்பகர்ணன் அணி பேச வர இருக்கிறவர் எங்களுடைய மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய மூனா பழனியப்பன் ஐயா அவர்கள் ஒரு பேரறிஞருடைய புதல்வர். நம்முடைய பழ முத்தப்பன் ஐயா என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த பேரறிஞருடைய புதல்வர். பரம்பரையாக கல்வி தொடர்வது என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த கல்வி, தந்தையினுடைய கல்வியை அப்படியே உள்வாங்கி இன்றைக்கு ஒரு கல்லூரியினுடைய அதிபர் போன்ற ஒரு பெரிய இடத்திலே இருந்து மாணவர்களை வழிநடத்துகிற அவர்கள் என்னுடைய தலைமையேற்று பேச வந்தமைக்காக முதலிலே நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது கும்பகர்ணனுக்காக உங்கள் பேச்சை நீங்கள் ஆரம்பியுங்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தன்னுடைய பெயரிலே ஜெயத்தை கொண்டிருக்கிற ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இலக்கியவாணர்களே, மிகச் சிறப்பாக குழுமி இருக்கிற கம்ப அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். ஒரு தொடரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றது அன்றே என்கிற ஒரு அற்புதமான தொடர். அரக்கர்களையும் மனிதர்களையும் குரக்கினத்தையும் ஒன்றாக கருதுகிற ராமபிரானுடைய அற்புதமான தொடர். அவன் ஒரு மானுடமாக மிளர்கிறான். இந்த தொடர் எனக்கு 2 பொருள்களை இப்பொழுது தருகிறது. ஒரு பொருள், இங்கே இருந்த வேறுள்ள குழுவையெல்லாம் ஒரே குழுவாக மாற்றியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுபோல இன்னும் ஒரு ஆச்சரியம், இங்கே இருக்கிற அத்தனை பேச்சாளர்களும் வேறு வேறு குழுவை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்றாகியிருக்கிறார்கள். ஏனென்றால் குழு நிலையில் பட்டிமண்டபம் சென்று இன்றைக்கு வேறுள்ள குழுவையெல்லாம் ஒன்றாக்கிய மானுடம் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான செய்தி. இதுதான் கம்பனடி பொடியினுடைய யார் யார் பேச போகிறோம் என்பது கூட ரகசியமாக வைத்திருக்கிற அந்த காலத்து நிலையை மீண்டும் கொண்டு வந்திருக்கிற ஐயா இலங்கை ஐயா அவர்களுக்கு. ஏன்னா எனக்கு அவர் சொந்தக்காரர். கும்பகர்ணன் எந்த நாட்டுக்காரன் தெரியும். அதனால எனக்கு ரொம்ப வசதி. எங்க வீட்டுக்காரங்க எங்க நாட்டுக்காரங்க விட்டு கொடுக்கவே முடியாது. ஒரு தொடர் உண்டு, வெந்ததை தின்று விதி வந்து சாபவன் மனிதன். கும்பகர்ணனுக்கு அப்படியே பொருத்தலாம். வெந்ததை தின்று விதி வருகிறது என்று, விதி பிடர் பிடித்து தள்ளுகிறது என்று தெரிந்த பின்னும் அதை எதிர்கொண்ட மனிதன் அவன்தான். அதுலேயும் வெந்ததை தின்றுனா என்ன அர்த்தம்? நம்ம சரவணன் அவர்கள் சொன்னது போல குடிப்பான் தூங்குவான் அவன்தான் மனிதன். எனக்கு அப்படியே பொருந்தும். குடிப்பான் தூங்குவான்ங்கிறது எனக்கு பொருந்தும். ஆனால் அந்த தூக்கத்திலும் விழித்த பிறகு அவனுடைய செயல்பாடு இருக்கிறதே இன்னும் சிறப்பு. ஒரு சின்ன திருத்தம், எனக்கு பொருத்தம்னு சொல்லாதீங்க, உங்களை தப்பா நினைச்சிருவாங்க. உங்க பாத்திரத்துக்கு பொருத்தம்னு சொல்லுங்க. இன்னும் அருமை. மிகச்சிறப்பாக ஐயா அவர்களுடைய முன்னுரை குறிப்பிட்டார்கள். 2 திருவடிகளை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த மேடை திருவடிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மேலே ஏறுகிற மேடை மரபு, வேறு எங்கும் இல்லாத பெருமை. எங்கள் தமிழ்நாட்டினுடைய பெரிய திருவடியையும் சிறிய திருவடியையும் நீங்கள் கொண்டு போய் இலங்கை கருவறையில் வைத்திருக்கிறீர்கள். பெரிய திருவடி கம்பனடி பொடி, சிறிய திருவடி ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அந்த 2 திருவடிகளும் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாள் போனது போல இலங்கைக்கு போயிருக்கிற வாய்ப்பு. அத்தகைய ஒரு தியாக உணர்வும் அன்பும் பாசமும் என்று சொன்னால் அது நிச்சயமாக
கும்பகர்ணனுக்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னால், கும்பகர்ணனுடைய பாத்திரம் மிக அருமையான பாத்திரம். எழிலரசி அம்மா அவர்கள் சொன்னார்கள், தம்பி கண்ணால் ராமனை காத்தான், ராமபிரானை தூங்காமல் காத்தவன் இலக்குவன் என்று சொன்னார்கள். தன்னையே கொடுத்து காத்தவன் கும்பகர்ணன், தன்னுடைய உயிரையே கொடுத்து காத்தவன் அந்த தம்பி கும்பகர்ணன் என்று சொன்னால், இதுதான் மானுடத்திலிருந்து இன்னும் மீண்டும் மீண்டும் எழுகிற யதார்த்த மானுடம். அவனிடத்தில் மிக அறிவான செயல்களையோ மிக உணர்வுகரமான செயல்களோ இல்லாமல் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை கும்பகர்ணன் செய்கிறான். இன்னும் ஆச்சரியம், ஒரே ஒரு கும்பகர்ணன் வதைப்படலத்தில் நிற்கிற அந்த பாத்திரம் நம் மனதெல்லாம் நின்று கொடுக்கிற பாத்திரமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்றான், எழுப்புனாங்க, தட்டி எழுப்பணும்னு ஒரே ஒரு வார்த்தை பார்த்து சொன்னான். எவ்வளவு அழகான ஒரு மனிதனுடைய சொற்றொடர். ராவணன் எழுப்புனா எப்படி இருப்பான்னு ஒரு யோசனை பண்ணி பாருங்க. ராவணன் இருப்பானா, கும்பகர்ணன் உட்கார்ந்து இருப்பானா? இதுதான் அவர்கள் இருவருக்கும் இருக்கிற உருவ ஒற்றுமை. கும்பகர்ணன் உட்கார்ந்துருந்தா ராவணன் நிற்கிறதுக்கு சமம். அவனுக்கு சந்தனம் எல்லாம் பூசுறான், எல்லாம் கொடுத்துட்டு சொல்றான். கும்பகர்ணன் கேட்கிறான், விட்டிலையோ சீதையோ இன்னும் விடலையாடா நீ கேட்கிறான். எழுந்தோன்னே கேட்டான். இன்னும் ஒரு அழகான வார்த்தை சொன்னான், பெருவெளி ராமன் தோலை வெல்லலாம் என்பது. நீ ராமனை ஜெயிக்கலான்னு நினைக்கிறல்ல, அது முடியாது. அடுத்த வரி சொல்றான் பாருங்க, கும்பகர்ணன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் அண்ணனுக்கு, சீதை மேனியை புல்லலாம் என்பது போலுமால். சீதை மேனியை நீ தொட்டலான்னு நினைச்சு தோத்து போனில்ல. எதுக்கு எது ஓமை? ராமனுடைய வெற்றியும் சீதையினுடைய கற்பும் இங்கே ஓமையாக ஒன்றுக்கொன்று போட்டியிடுகிற அளவில் அந்த மனிதன் புரிந்து கொண்டிருக்கிறான். அதுதானா? இன்னும் நிறைய இருக்கு அவனை பற்றி சொல்ல வேண்டுமானால். ஒரு மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய பயன் எதிர்கொண்டு அழைக்கிறது. நான் இலங்கை ராஜ்யத்தையே தந்துடுறேன், வீடனன் காலில் வந்து விழுகிறான். வந்துரு கும்பகர்ணா, என்னோட வந்துரு. கும்பகர்ணன் சொல்லுகிறான், எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு மனிதன், அதே நேரத்தில் ஒரு யதார்த்த மனிதனாக சொல்கிறான். நீர்கோல வாழ்வை நச்சு நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்துவிட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எவ்வளவு அருமையான அண்ணனுக்காக எனக்காக சோறு போட்டு வளர்த்த அவனை நான் விட்டு விடாது அவனோடே பயணிக்கிற, அவனோடே வாழ்கிற, அவனுக்காகவே சாகிற ஒரு பெருமைதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லுகிற அற்புதமான தம்பியாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால் நான் சொல்றான். ரொம்ப அழகா சொல்றான். வீடனனும் அவனும் பேசிக்கொள்ளுகிற பேச்சில் ரொம்ப அழகான வார்த்தை. உழைவு இல்லா தர்மம் பூண்டது உனக்கு. வீடனா, நீ தர்மத்தில் இருக்கிறாய், அது உனக்கு சரி. புலை ஒரு மரணம் எய்தல் எனக்கு இது புகழ். நான் செத்து போறது தான்டா எனக்கு புகழ். நீ தர்மத்தோடு இருந்து வாழ் என்று சொல்லுகிற அந்த தீர்ப்பை அவனுக்கு எடுத்து கொடுத்து உடனடியாக நீ ராமனிடம் செல் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த மனித வாழ்க்கையினுடைய அரக்கர்களாக இருந்தாலும், இன்னொன்று சொல்லணும், அரக்கன் என்கிற சொன்னாலும் கூட எந்த காலத்திலையும் அவன் அரக்க செயல்களில் ஈடுபடாத ஒரே ஒரு அரக்கன் கும்பகர்ணன் மட்டும்தான். எந்த அரக்க செயலில் ஈடுபடவில்லை. எனக்கு இப்படி இருக்கிற வாழ்க்கை என்னென்னலாம் சொல்றான். ஒரு அண்ணனும் தம்பியுமாக அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை சொல்கிறான். ஒரு மன்னனும் குடிமக்களுமாக வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுகிறான். இறைவன் தீமை கருதினால் திருத்தலாம், தீராது ஆயின் பொறு தொழிற்கு உயிராகி. இறைவன் மன்னவன் தப்பு செய்தால் திருத்தலாம், திருத்தலைன்னா அவன் போருக்கு போச்சொன்னாலும் போகணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி மன்னனுக்கு ஒரு அருமையான குடிமகனாக வாழ்கிற ஒரு மிகச்சிறப்பான பாத்திரம் கும்பகர்ணன் என்று சொன்னால், இன்னும் அழகாக அவனுடைய வருத்தம் துணிக்கிறது. எங்கள் அண்ணன் செத்து போய் நாங்கள்லாம் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம், எங்கள் அண்ணன் செத்து போன பிறகு அதற்கு முன்னாடி சாவதுதான் எங்களுக்கு, தம்பியை இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மேல் என்று அண்ணனுக்கு முன்னால் சாவதுதான். அவன் சாக போறான்னு தெரியும், நானும் சாக போறேன்னு தெரியும், சாக போவதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் இன்னும் ஆச்சரியம். ஒரு வரி, கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொள்வேன் என்று சொன்னான். யாரையும் கும்பிட்டெல்லாம் வாழ மாட்டேன், நீ கொடுக்குற அரசுக்கோ யாருக்காகவும் நான் எனக்கு என்று கொள்கை இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய நேயத்தை பார்க்கிற போதுதான் இன்னும் ரொம்ப அழகாக தத்துவ அறிஞனா பேசுகிறான். கடைசி பாட்டு வீடனா அவனுக்கு அனுப்பணும். ரொம்ப நமக்கெல்லாம் இன்றைக்கு கூட இந்த பாடலை நம்முடைய தனி மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆகுவது ஆகும், காலத்து அழிவது அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போய் போற்றினும் போதல் தின்னும். இருக்கிறது இருக்கும், போறது போட்டு என்று ஒரு தத்துவவாதத்தை தன்னுடைய சகோதரனோடு நிகழ்த்தி மூத்த சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான பாத்திரம் என்று சொன்னால், ராமனை பார்த்துட்டான்.
கும்பகர்ணன் யாரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ ராமனை நேருக்கு நேராக போர்க்களத்தில் பார்க்கிறான். ஒரு அருமையான பாடல் கம்பன் எழுதுகிறான். அந்த போர்க்களத்தில் ஒரு மானிடன் ஒரு தெய்வத்தை பார்க்கிற போது என்ன பரவசம் அடைவானோ அந்த பரவசத்தை எழுதுகிறான். உம்பியை முனிந்திலன் 3 பேர் வந்துடுறாங்க. இலக்குவன் மீது எனக்கு கோபம் இல்லை, அவனுக்கு ஊர்தியான் தும்பியை முனிந்திலன். ராமன் நேருக்கு நேராக நிற்கிறான். எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை. உம்பியை உன்னுடைய தம்பி மீது எனக்கு கோபம் இல்லை, அவனுக்கு ஊர்தியாம் தும்பியை முனிந்திலேன். அவனுக்கு ஊர்தியாக இருக்கிற யானை போன்று இருக்கிற அனுமனையும் நான் கோபப்படவில்லை. தம்பியை முனிந்திலேன், வாலியின் தம்பியை முனிந்திலேன். சுக்ரீவன் மேலே எனக்கு கோபம் வரல. ஏன்னா சுக்ரீவனுக்கு என்ன வேலைனா, லட்சுமணனுக்கு என்ன வேலைனா, அண்ணனுக்கு ஒரு படி மேலே போய் சிக்கலை உண்டாக்குறது தான் 2 பேருக்கும் வேலை. யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய போய் மூக்கு அறிகிறதுக்கு அண்ணன் அனுமதி கொடுத்தானா எவ்வளவு சிரமம் பாருங்க. அதனால தான் இவ்வளவு சிக்கலும். அதுபோல சுக்ரீவன் அவன் செய்த செயல், போர்க்களத்துக்கு போய் சொன்னா மௌலியை போய் பிடுங்கிட்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், வாலியின் தம்பியை முனிந்திலன் சமரம் தன்னில் யான் அம்பியல் சிலையினாய் புகழன்று ஆவாய். உன்னை மட்டும்தான் நேருக்கு நேராக கோபத்தோடு தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் கண்டனன் வதனம் வாய் கண் கைகால் என புண்டரிகம் பூத்தது. அப்படியே தாமரை மலர் பூத்தது போல அவனுடைய கண் வதனம் எல்லாம் எனக்கு தெரிகிறது என்று ஒரு தெய்வ காட்சியை கும்பகர்ணன் தரிசித்த அற்புதமான இந்த பாடலை கம்பன் நமக்கு சற்பிக்கிறான். என்ன சொன்னா, ஒரு மனிதன் கடவுளை பார்த்தா எப்படி ஆச்சரியப்படுவான், அந்த ஆச்சரியம் இந்த பாட்டில் இருக்கிறது. ராமன் குறித்து பேசுகிறான், அழகாக பேசுகிறான், கும்பகர்ணனோடு நேரடியாக பேசுகிறான். யான் உன்னை இளையோனால் அழைத்த போதும் வந்தில்லை, உன்னுடைய இளையவனால் நான் அழைத்த போதும் வந்தவில்லை. அந்தகன் ஆணை வழி நின்றாய், குருடனாக இருக்கிற உன் அண்ணன் மீது ஆணையாக நின்றாய் என்று ராமன் அவனை பற்றி சொல்லுகிற போது கும்பகர்ணன் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். மூக்கொடும் பெரும் செவி அற்ற எங்கை போல் என் முகம் காட்டி நின்று ஆற்றலர் உயிரம்மா. என்னையும் மூக்கிழந்த முகம்னு ஆக்கிறாதீங்க, ஆக்க போறீங்க, என்னுடைய தலையை கொண்டு போய் கருங்கடலில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி சூர்பனகையினுடைய அந்த மூக்கிழந்ததற்கு காரணமான இலக்குவனுடைய செயலையும் இங்கே ஞாபகப்படுத்துகிற போது ஒரு மனிதன், சாதாரண மனிதன், யதார்த்த உலகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட மிகச்சிறந்த பாத்திரம் கும்பகர்ணன் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, பழனியப்பன் ஐயா அவர்களுடைய வாதங்கள் மிக அருமையாக இருந்தன. இதுவரை நேரமும் மூலப்படை வந்து மோதியது. இனி ராவணர்கள் வரப்போகிறார்கள். நம்முடைய மதிப்புக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் லக்குவன் மூலமே யதார்த்த மானுடத்தை கம்பன் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறான் என்று பேசப்போகிறார். நான் பெரிதும் மதிக்கிற ஒரு பேச்சாளர். வெறுமனே விளையாட்டுக்கள் செய்யாமல் எடுத்துக்கொண்ட நூலினுடைய அல்லது பேச்சினுடைய ஆலம்பரை சென்று நம்மை சிலிர்க்க வைக்கிற ஒரு பெரிய பேச்சாளர் என்று நான் எப்பொழுதும் அவரை நினைப்பேன். அவருடைய வாதத்தோடு 2ஆம் சுற்று வாதம் ஆரம்பமாகிறது. வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து கனத்ததொரு பூப்பதியாம் ராமன் காதை வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் திகழும் அறம் கமலும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே. நிறைந்த அவைக்கு தலைவாழ்ந்த பணிவான வணக்கம். அடுத்து ராவணர்கள் வருவார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இலக்குவன் வருகிறான் என்று சொல்லியிருக்கலாம். ஒரு கல்லூரி மாணவனாக இரவு சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் பேருந்துக்கு மட்டும் பணம் வைத்து கொண்டு மதுரையிலிருந்து பேருந்து ஏறி காரைக்குடிக்கு வந்து தரையில் அமர்ந்து கம்பன் விழாவை கேட்ட ஒரு குழந்தை நான்.
இந்த 10-12 ஆண்டுகளாகத்தான் கம்பன் மீது காதல் கொண்டு, கம்பனை போற்றும் பெரியோர்கள் மீது காதல் கொண்டு, இவர்களைப் போல் விரிந்து படிக்காமல் என் காணி சிறியது. கொஞ்சம் ஆழ்ந்து படித்து கம்பனை கற்க துவங்கியதன் பயனை நான் இன்றைக்கு உணர்கிறேன். எந்த மண்ணில் தரையில் அமர்ந்து கம்பன் விழா கேட்டேனோ அந்த மண்ணில் இந்த இடத்திற்கு கம்பன் என்னை உயர்த்தி இருக்கிறான். கம்பன் அடிப்பொடிக்காக நாம் எல்லோரும் ஒரு முறை கூடிவிட வேண்டும் என்ற கம்பபாரதி அலைபேசியில் நான் சொன்னபோது நான் சொன்னேன், எந்த ஆண்டு கூப்பிட்டாலும் எத்தனை முறை கூப்பிட்டாலும் வருகிறேன். தொடர்ந்து கோவிலூர் சாமி பேசுகிற போது சொன்னார், தனி உரைக்கு ஒரு தலைப்பு தாருங்கள் என்று சொன்னார். தலைப்பு தந்ததற்கு பிறகு மறுநாள் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் தனி உரையில் பேச மாட்டீர்கள், பட்டிமண்டபத்தில் பேச வேண்டும் என்றார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு காலஞ்சண்ட மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரோடு பட்டிமண்டபத்தில் பேசிய நான், பட்டிமண்டபங்களின் தன்மையும் தரமும் மாறிய பிறகு பட்டிமண்டபங்களில் பேசக்கூடாது என்று விரதம் பூண்டிருந்த நான் 34 ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்குடி கம்பன் விழாவில் கம்பபாரதியின் தலைமையின் கீழ் ஒரு பட்டிமண்டபத்தில் பேசுகிறேன். ஏனெனில் பட்டிமண்டபத்தில் பேசுவதால் தகுதி உடையது என்கிற இடத்திற்கு பட்டிமண்டபத்தை கொண்டு சேர்த்தவர்களோடு நின்று பேசுகிறேன். அப்போ சாமி கேட்டாங்க, பட்டிமண்டபத்தில் பேசுவது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னால் பட்டிமண்டபத்தில் பேசுகிறேன். இல்லை, இந்த ஆண்டு பட்டிமண்டபத்தில் பேச முடியாது, நாற்காலிகள் எடுத்து போடுவதற்கு மட்டும்தான் உனக்கு அழைப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் வருவேன் என்று சொன்னேன். ஏனென்றால் சென்னை கம்பன் கழகத்தில் 90 வயது நிரம்பிய எஸ்பி முத்துராமன் நாற்காலிகளை எடுத்து போடுவதை நான் பார்த்திருக்கேன். கம்பனை கற்றவர்களுக்கு வருகிற மானுட மேன்மையம். இந்த 2-3 நிமிட முன்னுரையை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யதார்த்த மானுடம் என்றால் என்ன? அதில் இலக்குவன் உயர்ந்தவனா, சுக்ரீவன் உயர்ந்தவனா, கும்பகர்ணன் உயர்ந்தவனா? நான் ஒன்றை இந்த அரங்கத்திற்கு மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பட்டிமண்டபத்தில் பேசுகிற எவரும் ஒரு கதாபாத்திரத்தை உயர்த்துவதன் பொருட்டு பிற கதாபாத்திரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. உண்மை 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 உண்மை. கற்பிற் சிறந்தவள் கண்ணகி என்று ஒரு மாதமும், கற்பிற் சிறந்தவள் மாதவி என்று இன்னொரு மாதமும் பேசியவர்கள்தான் கற்பை இழந்தார்களே தவிர கண்ணகியும் மாதவியும் கண்ணகி மாதவியும் காப்பிய காலத்திலிருந்து கற்போடு தான் இருக்கிறார்கள். யதார்த்த மானுடத்தில் கும்பகர்ணனுக்கு பங்கு உண்டா? உண்டு. இலக்குவனுக்கு பங்கு உண்டா? உண்டு. சுக்ரீவனுக்கு பங்கு உண்டா? உண்டு. இந்த 3 கதாபாத்திரங்களும் யதார்த்த மானுடத்தை பிரதிபலிக்கிறதா என்றால் ஆம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை, சுக்ரீவன் வானரம், கும்பகர்ணன் அசுரன், எனவே மானுட யதார்த்தத்தில் அவர்களை சேர்க்க முடியாது என்று எங்கள் அணியிலேயே நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்றால், எனக்கு தெரியும் மனிதரிலும் அசுரர்கள் உண்டு, மனிதர்களிலும் வானரங்கள் உண்டு. நீங்கள் பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மனிதர்களிலும் அசுரர்கள் உண்டு. ரொம்ப சாப்பிட்றவனை நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? அசுரத்தீன் ஹிங்கிறான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூங்குறவனை என்ன சொல்லுவாங்க?
அசுர தூக்கம் தூங்குறான்னு சொல்லுவாங்க. மனிதரிலும் அசுரர்கள் உண்டு, மனிதர்களிலும் வானரங்கள் உண்டு, வானரங்களிலும் மனிதர்கள் உண்டு, அசுரர்களிலும் மனிதர்கள் உண்டு. எல்லா சாதியிலும் எல்லா இனத்திலும் எல்லா பிரிவிலும் மேன்மக்கள் உண்டு, எல்லா சாதியிலும் எல்லா பிரிவிலும் கீழ்மக்கள் உண்டு. கீழ்மக்கள் மேல்மக்கள் என்பதை கொண்டு அல்ல ஒரு இனத்தை, ஒரு மொழியை, ஒரு சாதியை தீர்மானிப்பது. கதாபாத்திரம் என்று வந்துவிட்டால் இந்த 3 கதாபாத்திரங்களின் பங்களிப்பில் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கக் கொள்வது நம் பணி. இந்த மூவரில் மிகப்பெரிய பாத்திரத்தை பங்களிப்பை யார் செய்கிறார்கள்? இப்ப யதார்த்தமானுடம் என்றால் என்ன? யதார்த்தம் என்றால் என்ன? ரியாலிசம் என்கிற ஆங்கில சொல் தான் அதற்கு இணையான சொல். பசித்த ஒருவனுக்கு உணவை பார்த்தால் என்ன தோன்றும்? என்ன தோன்றும்? சொல்லுங்க. பசி மேலும் கூடும். உணவு சிறந்ததாக இருந்தால் உமிழ்நீர் என்ன செய்யும்? சுரக்கும். 2-3 நாள் கழித்து சாப்பாடை பார்த்தா கண்ணிலும் நீர். சாப்பாடை பார்த்துட்டா 2-3 நாள் சாப்பிடாம இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். 2 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பாடை பார்த்துட்டீங்கன்னா வாயில மட்டும் தண்ணி வராது, கண்ணிலையும் தண்ணி வரும். அப்ப உணவை பார்த்த உடனேயே பசித்தவனுக்கு ஏற்படுகிற மெய்ப்பாடுகள் யதார்த்தம். ஆனால் எது மானுட யதார்த்தம் என்றால் அதை இந்திரர்தம் அமிர்தம் எய்வதாயினும் இனிதன தம்மியர் உண்டலும் இளனே என்று நான் என் இனத்தோடும் மக்களோடும் சேர்ந்து உண்ணுவேன் என்று ஒருவன் கருதினால் அது யதார்த்தமானவன். ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே காதல் பிறந்தால் அது யதார்த்தம். 24 வயசு அது அப்படி நடக்கணும். நடந்தா தப்பு இல்லை, நடக்காட்டிதான் தப்பு. ஆமா, யதார்த்தம். பார்த்த உடனேயே காதல் வந்தது தவறில்லை. ஆனால் அந்த காதலுக்கு உரியவள் அவளா? காதலுக்கு உரியவர் நாமா? இணைந்து வாழ முடியுமா? இது செல்லுமா? இது போகுமா என்று ஆய்ந்து அறிந்து அந்த பெண்ணை கைப்பிடித்து, ஏனென்றால் மிதிலையில் கன்னிமாடத்தில் பார்த்த பிறகும் கூட பார்த்தவுடன் காதல் கொண்டு விட்டோமே, அவள் யாரென்று அந்த இரவு ராமன் பதறினான் பாருங்கள், அது யதார்த்தமானுடம். வெறும் ஆசை பிறந்தால் அது யதார்த்தம், அது மாண்புடையதாக மாறினால் அது யதார்த்த மானுடம். அது தகுதியுடையதாக மாறினால் அந்த யதார்த்த மானுடத்தை எதன் வழியாக நீங்கள் உணர்வீர்கள்? மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான்? நான் சொன்னேன் பாருங்கள், பசித்தவன் உணவை பார்த்தால் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். 2-3 நாள் பசித்திருந்தவனுக்கு என்ன வரும்? கண்களிலும் கூட கண்ணீர் வரும், முகத்தில் சிரிப்பு வரும். அதுவரை இல்லாத பசி மீண்டும் புறப்பட்டு வரும். உணவின் மீது, உயிரின் மீது ஆசை பிறக்கும். இதெல்லாம் மெய்ப்பாடுகள். நீங்கள் முன்னுரையில் உண்மையில் தலைப்பை பற்றி பேசவில்லை, பட்டிமண்டப தலைப்பை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் பேசியதில் பட்டிமண்டப தலைப்புக்கான ஆதாரமான ஒரு செய்தி இருந்தது. உணர்வுகளால் மனிதர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள தவறுகிறார்கள் என்பது. அது அறிவு உயர்ந்தது, அறிவு சிறந்தது, அது யாரும் குறித்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு குழந்தை, அவர் சொன்னது போல, குழந்தையின் மீது விழுகிற பூவில் விழிக்கிற தாயின் உணர்வு என்பது அறிவு அல்ல, அது தாய்மை, தாய்மையின் உணர்வு. கழுகு மிக உயரம் பறக்கும், ஆனால் தரையில் இருந்து 10 அடி பறக்க முடியாத ஒரு கோழி தன் குஞ்சை காப்பாற்றுவதற்காக பிடர் செலுத்திக் கொண்டு ரெக்கைகளை விரித்துக் கொண்டு தன்னிலும் வலிமையான பறவையை நோக்கி போகிறது என்றால், நண்பர்களே, அது வன்முறை அன்று, அது தாய்மை, அது தாய்மை. அந்த உணர்வு தான் மெய்ப்பாடு. அந்த உணர்வு மெய்ப்பாடும் தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது. பார்த்த உடனே வணக்கம், வாங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே அந்த சந்திப்பு மகிழ்ச்சியுடையதாகிறது இல்லையா? அப்ப உணர்வு தானே. அப்புறம் எப்போ வந்துட்டியா? சரி, நேத்தேவா? சரி அப்படின்னா அந்த சந்திப்புல நாங்கள் தம்பியை பார்த்தோம். தம்பி எப்படா வந்த? காலையிலே வந்துட்டியா? அதான். அப்ப பரிமாறிக்கொள்ளுகிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் மெய்ப்பாடு. நவரசங்கள் இருக்கு, நகை, இளைவரல் இருக்கா, 9 இருக்கா? இந்த 9 இலக்கணங்களையும்
உணர்வையும் மானுடத்தன்மையோடு வெளிப்படுத்திய முதன்மை கதாபாத்திரம் இலக்குவன். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு செய்தி, இடம் காலம். காப்பியம் நெடுகிலும் ராமனுக்கு முடிசூட போவதில்லை என்ற கணத்திலிருந்து முடிசூடுகிற வரையில் காப்பியம் நெடுகிலும் உடன் இருந்த கதாபாத்திரம் இலக்குவன். எனவே அது முழுமையான ஒரு கதாபாத்திரம். நம்ம செகண்ட் ஹீரோ கிடையாது. கதாநாயகனோடு கூடவே வருகிற அவனிலும் வேறொன்று இல்லாத ஒரு கதாபாத்திரம் இலக்குவன். சுக்ரீவன் அப்படி இல்லை, இன்டர்வலுக்கு பிறகுதான் வர்றான். இடைவேளைக்கு பிறகு வருகிற கதாபாத்திரம் சுக்ரீவன். கிளைமாக்ஸில் வர்ற கதாபாத்திரம் கும்பகர்ணன். இன்னைக்கு அப்படிதான், கடைசியில் தான் வரும். ஆமாம், நான் இதை குறிப்பிடுவது அந்த கதாபாத்திரங்களை குறைப்பதற்காக அல்ல. காப்பியத்தில் அவர்களுக்கான இடமும் காலமும் அவ்வளவுதான். அதை நீங்களும் நானும் தீர்மானிக்கவில்லை, கம்பன் தீர்மானித்தது. காப்பியம் நெடுகிலும் ராமனோடு இலக்குவன் இருக்கிறான். காப்பியத்தில் ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் சுக்ரீவன் வந்து சேருகிறான். காப்பியத்தின் இறுதியிலே தான் அவர்கள் மது அருந்தியதை பற்றியோ அவர்கள் உறங்கியதை பற்றியோ எல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். எப்படி ஒருவன் 14 ஆண்டுகள் விழித்திருக்க முடியும் என்று தம்பி கேட்ட மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். 14 ஆண்டுகள் இல்லை, எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் விழித்திருக்க முடியும். அன்பிருந்தால், காதல் இருந்தால், யதார்த்த மானுடத்தின் உச்சம் இருந்தால் காத்திருக்க முடியும். ஒரு தாய் காத்திருப்பது போல, ஒரு தனையன் காத்திருப்பது போல, ஏன் தேவர்களே வந்து அழைத்த போதிலும் போகாமல் ராமனின் வருகைக்காக ஒரு சபரி காத்திருந்ததை போல. சபரி இடத்திலே போய் நீங்கள் முதன்முறையாக பேச சபரி இடத்திலே போய் மதங்கன் சொன்னான், சபரி, இந்த காட்டிற்கு ராமன் வருவான் ஒரு நாள், அவன் பசித்து வருவான், அவனுக்கு அந்தளந்த பழங்களை கொடுத்து அவனுக்கு பசி அமர்த்துவதும் கடமை என்று சபரி இடத்திலே மதங்கன் சொன்ன போது, நண்பர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராமன் பிறந்திருக்கவில்லை. ராமன் பிறந்திருக்கவில்லை. ராமன் இந்த உலகத்திற்கு அவதாரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே மதங்கன் சொன்ன வார்த்தைகளை மதித்து அவன் வருவான் என்று காத்திருந்தாள் பாருங்கள் சபரி. அது சிறிய கதாபாத்திரம் என்ற போதிலும், கொஞ்சமே வந்த போதிலும், அது காத்திருக்க முடியும், அன்பினால் காத்திருக்க முடியும் என்பதன் அடையாளம் சபரி. அந்த அன்பின் மானுடத்தின் பேரடையாளம் இலக்குவன். நான் தலைப்புக்காக இதை பேசவில்லை, தலைப்புக்காகத்தான் வாசித்தேன். ஆனால் வாசிக்க வாசிக்க எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒரு மனிதன் இவ்வளவு உணர்வு பூர்வமாக இருப்பானா? இவ்வளவு என்ன சொல்றது, யதார்த்தமான என்றால் காலை மிதித்த உடனே கத்துறான். வீட்டில் போயெல்லாம் கத்தல. ஆமா, மகாகவி பாரதியார் சொல்லுவார், ரொம்ப நல்லா சொல்லுவார், செடியாக பிறந்தால் தொட்டால் சிடுங்கி செடியாக பிற, கல்லாக பிறந்தால் காந்த கல்லாக பிற, மனிதனாக பிறந்தால் காதல் செய் என்று பாரதியார் சொல்வார். இலக்குவன் தொட்டால் சிடுங்கி செடி, இலக்குவன் காந்த கல், இலக்குவன் ராமன் மீது காதல் கொண்ட பேர் உயிர். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்குவன். சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்குவன். அவனுக்கு ஒன்றும் நேராது, அவனுக்கு ஒன்றும் நேராது. இல்லை, அவனுக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சீதை சொன்ன போது, இல்லை, அவனை அழிக்கும் ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்று அவன் சொன்னதை சீதை நம்பாமல் இருந்தாள். ஆனால் அவனை எதுவும் வெல்ல முடியாது என்று நம்பி அவன் மீதான வலிமையை, நம்பிக்கையை யதார்த்தமாக அன்னைக்கு சொன்னான் பாருங்கள். அந்த இடத்தில் இலக்குவன் சீதையை விடவும் ராமனை அறிந்தவன் என்றால், சீதையை விடவும் இந்த உலகத்தில் ராமனை அறிந்தது எவரும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். இல்லை, சீதையை விடவும் ராமனை அறிந்தவன் இலக்குவன். அந்த யதார்த்தம், பட்டம் இல்லை, பட்டம் இல்லை என்று சொன்ன கணத்தில் அவனுக்கு என்ன கோபம் வருகிறது? நான் கம்பனின் சொற்களில் சொல்கிறேன், முடிவுறாத பிறையை சூடிய சிவபெருமானுக்கு வந்த கோபத்தை போல அவனுக்கு கோபம் வந்தது என்று கம்பன் எழுதுகிறான். சிவனின் கோபத்திற்கு ஒப்பான கோபம். அது மட்டுமில்லை, அவன் கோபம் எங்கே இருந்து வந்தது என்று கம்பன் எழுதுகிறான். உள் நிற்கும் உயிர்ப்பு என்னும் ஊதை பிறக்க. கோபத்தில் அவன் விட்ட மூச்சு எப்படின்னா, அதான் யதார்த்தம், அதான் மானுடம்.
கைகேயையும் தசரதனையும் கொல்வது என்று முடிவெடுக்கிறான். எப்படி? அவனை காட்டுக்கு போக சொன்னான், இருவரையும் கொள்கிறேன். அப்ப ராமன் சொல்கிறான், அவர்கள் என் பெற்றோர்கள். இப்ப சொல்கிறான் இலக்குவன் ராமனை பார்த்து, எனக்கு தாய் நீ, தந்தை நீ, நீதான் எனக்கு தாயும் தந்தையும் என்றால் தசரதன் கைகேயும் எனக்கு தாயும் தந்தையும் இல்லை. எனவே அவர்களை கொண்டால் எனக்கு எந்த பழியும் வாராது என்று வழிகடந்து தன் அன்பை வெளிப்படுத்தியவனா? வெளிப்படுத்தியவன். ராமன் சொன்னான், இல்லடா, அப்பா சொல்லை மீறி நான் எப்படி நான் அதிகாரத்திற்கு போவேன்? இது விதியின் பிழை. சும்மா விதிக்கு விதி செய்வேன் என்று சொன்னது யார்? இல்லை, பேசாமல் இரு, நான் சொல்கிறேன் கேள். ராமன் சொன்ன உடனேயே அந்த சீற்றம் எல்லாம் அடங்கி அடுத்த கணம் சரி நான் உன்னோடு வருகிறேன் என்று சொன்னபோது, என்னோடு வராதே என்று ராமன் சொன்னபோது, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன் என்னை வராதே என்று சொல்கிறாயே என்று அந்த நகர் நீங்கு படலம் ஒன்றில் மட்டும் ஒரு 50 பாடல்களுக்குள் 500 விதமான மெய்ப்பாடுகளை, கோபத்தை, ஆற்றலை, சினத்தை, கண்ணீரை, வெம்பி அழும் துயரத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்திய மானுட யதார்த்தத்திற்கு உரியவன் இலக்குவன். அங்க மட்டுமில்லை, இன்னும் 2 இடம் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அவர் சொன்னது போல பேச பேச கம்பெனியில் 1000 இருக்கும். எப்படியும் அடுத்த ஆண்டும் பேசத்தானே போகிறோம். அதுவும் இந்த ஆண்டு கடிகாரம் மாதுவின் கையில் அகப்பட்டுக் கொண்டது, மணி மாதுவின் கையில் அகப்பட்டுக் கொண்டது. ஒன்றும் செய்ய முடியாது. காட்டுக்கு போன இடத்தில் காட்டுக்கு ராமன் போய்விட்டானே என்று கலங்கி பரதன் பார்க்க வருகிறான். இவன் பரதன் பார்க்க வருவதை தவறாக புரிந்து கொள்கிறான். அதுதான் யதார்த்தமான இடம், ட்ரூத்ஃபுல். அந்த கணம் ரொம்ப யோக்கியமாக, ஆகா பரதனா வருகிறானா சொல்லல, ஆகா ஊரை விட்டு விரட்டிய பிறகும் இவன் வருகிறானே, திரும்பவும் இங்கும் தேடி வருகிறானே, மதித்திலே இவன், உன்னை மதிக்காமல் வருகிறானே என்று ஆத்திரமும் கோபமும் கொண்ட போது ராமன் கூப்பிட்டு, அவனை பார், அவன் என்ன கோலத்தில் வருகிறான், அவனை பார்த்தா இப்படி கோபப்படுகிறாய் என்று கேட்ட கணத்தில் மரவுரி உடித்து துறவு கோலத்தில் ராமனை தேடுவதற்காக மீண்டும் அரசுக்கு அழைத்து போக வந்த பரதன் என்று தெரிந்த கணத்தில் தான் ரொம்ப முக்கியம். மானுட யதார்த்தம். யாரை மதிக்காமல் ராமனை எதிர்க்க வந்தவன் என்று கருதினானோ அவன் மதிக்காமல் வந்தவன் அல்ல, ராமன் மீது பேரன்பினால் கொண்டு வந்தான் என்று உணர்ந்த கணத்தில் அந்த நிமிடம் யதார்த்த மானுடத்தோடு கையில் இருந்த வில்லை கீழே போட்டுவிட்டு, கம்பன் சொன்னான், கையில் இருந்த வில்லை மட்டும் கீழே போடவில்லை, அவன் கண்களிலே இருந்த கண்ணீரும் சேர்ந்து வில்லோடு தரையில் விழுந்தது என்று சொன்னார். ஆயுதத்தை மட்டும் கீழே போட்டவன் அல்ல, அவன் அன்பையும் கண்ணீர் துளிகளால் வெளிப்படுத்தியவன். சுக்ரீவன் மீது பெரும் கோபம் கொண்டு போனான், தாரை எதிரே வந்தான். தாரை எப்படி இருக்கிறதா பார்க்கிறோம். வாலியின் மரணத்திற்கு காரணமானவன் சுக்ரீவன். தன் மரணத்திற்கு காரணமான ஒருவனையும் அவனது அரசையும் காப்பாற்றுவதற்காக வாலி வருகிறார், தாரை வருகிறாள், கணவனை இழந்த வருகிறாள். அந்த இடத்துல கம்பன் ஒரு சொல் போடுகிறான் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். ரொம்ப ஒரு வெள்ளுடை உடுத்தி தாரை வந்து நிற்கிறாள், வாலியை இழந்த தாரை வந்து நிற்கிறாள். இவன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் குடித்து விட்டு கீழே கிடக்கிற சுக்ரீவனுக்கு பாடம் புகட்டுவதற்காக பெரும் சீற்றத்தோடு வருகிறான். எதிரே அவன் சீற்றத்தை தணிப்பதற்காக அங்கதனும் அனுமதனும் தாரையை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். வெள்ளுடை தரித்து தாரை நிற்கிறாள். கம்பன் பார்விடுகிறான், பார்குலாம் முழு வெண் திங்கள் பகல் வந்த. இதுதான் கம்பன். ஒரு முழு நிலவு உச்சி பகல் நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? ஆமா, கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். ஒளி புரிஞ்சதா இருக்குமா? இருக்கும், ஆனால் ஒளி இருக்காது. தாரை உயிரோடு இருக்கிறாள், ஆனால் ஒளியோடு இல்லை. கணவனை இழந்த துயரத்தோடு இருக்கிறாள். பகலில் வந்த நிலவு போல வந்த தாரையை பார்த்த உடனேயே சுக்ரீவனின் மீது கோபம் கொள்ள வேண்டும் என்கிற யதார்த்தம் மறந்து போய்விட்டது.
அண்ணியை தேட வேண்டும் என்ற எண்ணம் தொலைந்து போய்விட்டது. எல்லாம் மறந்து இலக்குவனுக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்தது? இப்படித்தானே அயோத்தியில் தயரதன் இல்லாமல் கோசலையும் சுபத்திரையும் கைகேயும் மூவரும் கைமை கோலத்தில் நிற்பார்கள் என்று கருதிய மாத்திரத்தில் தாரையை பார்த்தவுடனே தன் தாயரை நினைத்தான் என்றால் அவனே காப்பியம் முழுவதிலும் இடத்தால் காலத்தால் அளவால் மானுட யதார்த்தத்தை உணர்த்திய கதாபாத்திரம். நன்றி.